வீட்டுல எல்லாம் பக்தினா பக்தி, அப்பேற்பட்ட பக்தி தான் எங்க அத்தை. என்ன செய்வான்னு கேள, தினந்தோறும் காலையில 5:45 கலர் வச்சு வந்திப்பா பாத்துக்கோ. நேர தூங்கி முழிக்க முன்னால கட்டில கால பிடிப்பா. கட்டில கால பிடிச்சு இவர் கால பைய போய் தடவிடுவா பாத்துக்கோ. தடவி முடிச்ச எடுத்து ஒரு பாதங்களை தொட்டு கண்ணில் வச்ச எடுத்து திருமாங்கலத்தை எடுத்து அவர் பாதத்துல வச்சுட்டு அடுத்து கண்ணில் இப்படி வச்சுட்டு வந்து எந்திரிச்சு பார்த்து எடுத்தா உலகத்திலே முடிப்பா பாத்துக்கோ. பெண்ணா பிறந்தவங்க அவ்வளவு பக்தியா இருக்காது. அவ்வளவு பக்தியா இருந்திருக்கா. சரி இப்ப இங்க வந்துட்டாரு நினைச்சேன். உங்களுக்கு அப்படி டவுட் வரும்னு எனக்கு தெரியும். ஏன்னா பெண்ணா பிறந்தவங்களுக்கு இப்படி கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா பெண்ணுன்னு ஒத்துக்கவே முடியும். ஆமா வரணுமா தாய். என்ன செய்வா தெரியுமா? நேர இவ்வளவு பெரிய போட்டா ஒண்ணு வாங்கி மாட்டிருக்கா பாத்துக்கோ. என் மாமா போட்டா. அந்த போட்டாவை இப்படி வீட்டுல அலமாரியில மாட்டி விட்டு அந்த போட்டாக்கு ஒரு சந்தனமும் அந்த போட்டாவுக்கு ஒரு குங்குமமும் நெத்தில அழகா வச்சு அடுத்து ஒரு மல்லிகைப்பூ மாலை வாங்கி போட்டுப்பா பாத்துக்கோ. அந்த போட்டாக்கு ஒரு மல்லிகைப்பூ மாலையை போட்டு கீழே ஒரு நல்ல படையில போட்டு 2 சைக்கிள் பத்தி எடுத்துக்கிடும். ஏன்னா சிக்கனக்காரி பத்திலாம் எங்க போனாலும் நல்லா இருக்கட்டும் மகாராஜா போட்டாவில வச்சாச்சு. நான் எப்ப ஜாவுன்னு 2 பேரும் எதிர்பார்க்கீங்க. அப்படி இல்லை, அவ்வளவு பக்தியா இருக்கான்னு சொல்லுவேன். உங்க பக்தியை சொன்னாதான் இன்னும் நிறைய பெண்கள் எப்படி புருஷனை வணங்குவாங்கன்னு சொல்லுது. பூ போட்டாலே அதுக்கு அர்த்தம் வேற வேற. அர்த்தம் வேறையா? நானும் இவ்வளவு பக்தியா இருக்கான்னு நினைச்சேன். வேற ஒண்ணு இல்லை. மனைவி பக்தி அப்படி ஊரா சொல்லணும்லையா? சொல்லணும்லையா? கொடுத்து வச்சிருக்கணும் நீ அவளுக்கு வாக்கப்பட்டு போறதுக்கு. ஏன்னா தலைக்கு மூத்தவளை தாலி கட்டி வச்சிருக்காரு சொத்துக்கு ஆசைப்பட்டு. என்ன செய்ய? அப்படித்தான் இருக்கும். அழுத்து போச்சு. சரி அப்ப படியிலிருந்து வந்த பகவானுக்கு பார்வதி அம்மா பாத பணிவிடைகள் செய்து விட்டு கைலாசம் உள்ளே அழைத்து சென்றார். அப்ப உள்ள இருந்து 2 பேர்களும் சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாடுகிறார். பார்த்தா பார்வதி என்ன செய்கிறார்? ஆண்டவா பகவானே, என்னை விட்டு தினந்தோறும் படியெழுக்க போறீங்கல்ல, நீங்க படியிலிருந்த தத்துவத்தை என்னிடத்தில் கூற வேண்டும். படியிலிருந்த தத்துவத்தை என்னிடத்தில் கூற வேண்டும் என்று சொல்லுகின்றார். பார்வதி அம்மா எதற்காக அப்படி கேட்கிறாங்க தெரியுமா? ஆளாக்கு திணை எடுத்து இந்த அகிலம் எல்லாம் படி இழக்கார எப்படி? ஆமா, உலக்கு திணை எடுத்தோம்னு சொன்னா ஒரு குடும்பமே சாப்பிட முடியாது, நல்லா காணாது. 4 திணை எடுத்தோம்னு சொன்னோம்னா ஒரு 4 பேர் கூட நல்லா சாப்பிட முடியாது. பகவான் உலக்கு திணை எடுத்து இந்த உலகம் எங்கும் படி இழந்து வரேன்னு சொல்லுகிறார். பார்வதி அம்மாளுக்கு சந்தேகமானது வருது. அப்படி சந்தேகத்தோடு பகவானிடத்தில் கேட்கின்ற பொழுது கேட்கக்கூடிய வேளையில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்வதியிடத்தில் எப்படி எடுத்துரைக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா எடுத்துரைக்கின்றார்? ஒன்னாண்டி சிவ உடையவனோ நான் தாண்டி, ஒன்னாண்டி சிவ உடையவனோ நான் தாண்டி, 2 தாண்டி அந்த ஈஸ்வரனோ நான் தாண்டி, தாண்டி அந்த ஈஸ்வரனோ நான் தாண்டி, 3 ஆண்டி அந்த முக்கண்ணனோ நான் தாண்டி, 3 ஆண்டி அந்த முக்கண்ணனோ நான் தாண்டி, அம்மா 4 ஆண்டி 4 வேதங்களோ நான் தாண்டி, 4 ஆண்டி 4 வேதங்களோ நான் தாண்டி, 5 ஆண்டி 5 பஞ்சபூதங்களோ நான் தாண்டி, 5 ஆண்டி 5 பஞ்சபூதங்களோ நான் தாண்டி, அம்மா 6 ஆண்டி ஆண்டவனோ நான் தாண்டி, 6 ஆண்டி ஆண்டவனோ நான் தாண்டி, 7 ஆண்டி சமுத்திரமோ நான் தாண்டி, 7 ஆண்டி சமுத்திரமோ நான் தாண்டி, 8 ஆண்டி 8 திசைகளுமே நான் தாண்டி, 8 ஆண்டி 8 திசைகளுமே நான் தாண்டி, அம்மா 9 ஆண்டி நவக்கிரகமோ நான் தாண்டி, 9 ஆண்டி நவக்கிரகமோ நான் தாண்டி, 10 நல்ல அமாசலே 10 நல்ல படிக்கலே 10 நல்ல 10 ஆண்டி ஆமாம்மா 10 ஆண்டி சொல்லம்மா பகவானோ நான் தாண்டி பகவானோ நான் தாண்டி ஆமாதக்கோ சொல்லு தக்கோ பகவானோ நான் தாண்டி பார்வதி என்ன போய் நீ சந்தேகப்படுறியம்மா? சந்தேகப்படலாமா? இப்படி 10 பொருளுக்கும் அதிபதியா இருக்கிறேன் நானு. சரி, நான் தூணிலையும் இருப்பேன் துரும்பிலையும் இருப்பேன். ஆமா, தூணிலும் இருப்பேன் இந்த துரும்பிலும் இருப்பேன் அம்மா. அடிக்கின்ற காற்றிலும் நான் தான் இருப்பேன், ஆகாயத்திலும் நான் தான் இருப்பேன் அல்லவா? பார்வதி, இந்த உலகத்துல சூரியன் சந்திரன் இல்லாம ஒன்னால இருக்க முடியுமா? முடியாது சுவாமி. பகலா இருந்தா சூரியன் வரணும், இரவா இருந்தா சந்திரன் வரணும். ஆமா, பெண்ணா பிறந்தவளுக்கு சந்தேகமே வரக்கூடாது. ஆமா, இரவா இருந்துச்சுன்னு சொன்னா நான் நிலாவா இருப்பேன், பகலா இருந்துச்சுன்னு சொன்னா நான் சூரியனா இருப்பேன். பார்வதி, நீ என்ன சந்தேகப்படலாமா? தாயே பார்வதி.